அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு செய்யறதுக்கு இப்போ ஆட்டுக்காலை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெய்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிலாம் செய்ய வேணாம். நான் ஆயிலே இப்போ சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்யும் போதே இதில் ஆயில் நல்லா விடும். அதனால் நம்ம ஆயிலே சேர்க்க வேணாம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் உங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க, சூப்புக்கும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துங்க. தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப கட்டியாக இருந்தால் சூப்பு குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதுங்க, உங்களுக்கு விசில் விடும்போது ரொம்ப பொங்கி பொங்கி வலிஞ்சு ஊற்றும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். 10 விசில் விட்டால் தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ 10 விசில் விட்டோன்னா திறந்து பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக சூப்பு தண்ணியாக இருக்குது. ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போ சூப்பு செஞ்சாலும் நைட்டே செஞ்சு வச்சுருங்க. காலையில் குடிக்கும்போது நல்லா சத்தாக இருக்கும். எலும்பில் உள்ள சாரெலாம் நல்லா இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சூப்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட நான் ஆயில் சேர்க்கலை, இந்த சூப்பில் உள்ள ஆயில் தான். ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.